இப்போ வந்து என்ன மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது தேடி தேடி இல்லை பார்த்துலாம் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம தீக்ஷாலயம்ல ஏதாவது மருந்து இருக்கா மேம்? லைக் இந்த ஃபாஸ்டிங் டயத்தில் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அந்த மாதிரி வச்சிருக்கா? ஸோ மருந்துகள் அப்படின்னு சொல்றது நிறைய இருக்கு. ஸோ மருந்தே இல்லாம சப்ளிமெண்ட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி மெடிசன்ஸ் இருக்கு. ஓகே, சப்ளிமெண்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து புரோட்டீனுக்கு இது நான் சாப்பிட்றேன், கால்சியம்க்கு இது சாப்பிட்றேன் அப்படின்றத விட சப்ளிமெண்ட்ஸ். ஸோ காலையில் நீங்கள் உணவு எடுத்த பிறகு கொஞ்சமாக இந்த பவுடரை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா, பேசிக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அஸ்வகந்தா பவுடர் எடுத்துக்கலாம், சதாவரி எடுத்துக்கலாம், நிலப்பனங்கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு, இதை எல்லாமே நம்ம பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டு வரும்போது, ஸோ நம்ம ரெகுலராக சொல்லக்கூடியது இதுதான். ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது இதுதான், உங்களுக்கு மெடிசன்ஸ் நான் கொடுக்கலங்க, சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ அது மருந்து கிடையாது, சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சத்துக்கான ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் பால்லையோ இல்லை தேன்லையோ இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு வந்தாவே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபுட் டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது நைட் 8 o'clock மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. சொல்லப்போனால் ஈவினிங் 6 o'clock மேலே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், ஆனால் ஆஃபீஸ் முடியாது 7-8 மணி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு டயட் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு எனக்கு 11 o'clock பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃபுட் எடுக்கிறது, அதுதான் நமக்கு வெயிட் கெயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் சொல்லலாம். அந்த டைமில் நம்ம என்ன சாப்பிடணும்னா கொஞ்சம் பாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்னா பேலன்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும், வெயிட் கெயின் ஆகாது, டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும்.